வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோல நம்ம பிஜிடிஆர்பி யூனிட் 1ல இருக்கக்கூடிய டாபிக் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி யூனிட் 1ல நம்ம 17 வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க் இருக்கு, பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு யூனிட் 1ல கிரவுண்ட் ஈத்தர் டாபிக்ல இருந்தா நம்ம क्वेश्चंस பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. which of the following ground ether is hexamer? 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன் எது கரெக்ட் ஆன்சர்னு கண்டுபிடிக்க முன்னகுட்டி ஃபர்ஸ்ட் வாட் இஸ் கிரவுண்ட் ஈத்தர் அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த क्वेश्चन ஆன்சர் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஈத்தர் ஆர் மோனோசைக்ளிக் பிளானர் ஆர்கானிக் காம்பவுண்ட் that containing several ether group. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இதுதான் கிரவுண்ட் ஈத்தர் காம்பவுண்ட். இப்போ நிறைய டைப்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் பாருங்க, இதுல சுத்தி உங்களுக்கு கிரவுண்ட் ஈத்தர் இருக்கு. ஓகே, சென்டர்ல மெட்டல் அயான் இருக்குது, சென்ட்ரல் மெட்டல் அயான் இருக்கு. ஓகே, லித்தியம் அயான் எடுத்திருக்கோம். இந்த கிரவுண்ட் ஈத்தர்ங்கிறது ஒரு லிகாண்ட். ஓகே, லிகாண்டுங்கிறது என்ன சொல்லுவோம், அது பாலிடென்டைல் லிகாண்ட் சொல்லுவோம். பாலிடென்டைல் லிகாண்ட் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் மேல உங்களுக்கு பார்ஷியலி நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதே மாதிரி லித்தியம் பாசிட்டிவ் சார்ஜ். இந்த பாசிட்டிவ்க்கும் இந்த நெகட்டிவ் போலுக்கும் இடையில டைபோலார் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, அப்போ இது வந்து ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். ஓகே, அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் சைக்கிளிக் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. இப்போ நிறைய டைப்பா உங்களுக்கு கிரவுண்ட் ஈத்தர் இருக்கு. இந்த கிரவுண்ட் ஈத்தர் எல்லாமே பிளேனார் மாலிகுல். ஓகே, அப்போ இதோட ஜெனரல் மாலிகுலர் ஃபார்முலா பாருங்க, CH2CH2O ஈத்தாக்சி தான் இதோட ஜெனரல் மாலிகுலர் ஃபார்முலா. அப்போ ஈத்தாக்சி குரூப் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா சைக்கிளிக் ஃபார்முலா பிளேனார் ஷேப்ல இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல உங்களுக்கு CH2 குரூப் இருக்கு, இதுல ஒரு CH2 குரூப் இருக்கு. ஓகே, அப்போ இதுல கார்பன் இருக்கு அப்படின்னா ரெண்டு பாண்ட் தான் இருக்கு. அப்போ அதுல என்ன இருக்குன்னு அர்த்தம், CH2 குரூப் இருக்குன்னு அர்த்தம். அதாவது மெத்திலின் குரூப். அடுத்தது இங்கே ஒரு மெத்திலின் குரூப் இருக்கு. ஓகே, ரெண்டு குரூப் இருக்குது. சீதாக்சி இந்த ஆக்சிஜனோட சேர்ந்தா இது ஒரு ஈத்தாக்சி குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இங்க ஒரு ஈத்தாக்சி குரூப் இருக்கு. அடுத்தது இங்க ஒரு ஈத்தாக்சி குரூப் இருக்கு. அடுத்தது இதுல ஒரு 2 கார்பன் ஒரு ஆக்சிஜன், அப்போ ஈத்தாக்சி குரூப் இருக்கு. அப்போ 4 ஈத்தாக்சி குரூப் இருக்கா. அப்போ Nங்கிறது வெளியே எவ்வளவு வந்துடும், Nக்கு பதிலா நம்ம 4 ஈத்தாக்சி குரூப் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால 4 இருந்துச்சு நம்ம இதை என்ன சொல்லுவோம், டெட்ராமர் அப்படின்னு சொல்லுவோம். டெட்ரா அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், 4 அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாருங்க 15 குரோன் 5 இது வந்து 5 ஈத்தாக்சி குரூப் இருக்கும். சோ அதை வந்து நம்ம பெண்டமர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பெண்டாமர். அதே மாதிரி 18 குரோன் 6 வந்து உங்களுக்கு 6 ஈத்தாக்சி குரூப் இருக்கிறதுனால இது நம்ம ஹெக்ஸாமர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 21 கிரவுண்ட் 7 வந்து நம்ம 7 ஈத்தாக்சி குரூப் இருக்கும். 7 ஈத்தாக்சி குரூப் இருந்தா நம்ம ஹெப்டாமர் அப்படின்னு சொல்லுவோம். ஹெப்ட் அப்படின்னா 7 அப்படின்னு அர்த்தம். 24 கிரவுண்ட் 8ங்கிறது 8 ஈத்தாக்சி குரூப் இருக்கும், அதனால இது ஆக்டோமர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆக்டாமர். அப்போ உங்களுக்கு இங்க எத்தனை ஈத்தாக்சி குரூப் இருக்கோ அதை வச்சு நம்ம அது என்ன மர் அப்படின்னு ஈஸியா ஆன்சர் சொல்ல முடியும். இப்போ நம்ம கிரவுண்ட் ஈத்தரோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுல ஆக்சிஜன் ஆட்டம் லீனியர்லி பிளேனார் அரேஞ்ச்மெண்ட் அரௌண்ட் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இப்போ கிரவுண்ட் ஈத்தர்ங்கிறது என்னன்னா அதுல இந்த ரெட் கலர் இருக்கிறது எல்லாமே ஆக்சிஜன் ஆட்டம். ஆக்சிஜன் எல்லாமே என்ன சார்ஜ், மைனஸ் சார்ஜ். ஓகே, அப்போ பார்ஷியலி இங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஆக்சிஜன் மேல எல்லாமே பார்ஷியலி நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, ஏன்னா அது போலரிசி ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் டேர்ம்ங்கிறதுனால. அப்போ அது இந்த நெகட்டிவ் போல இருக்கும்போது அதுல சென்டர்ல வந்து யார் ஆக்குபை பண்ணிடுவாங்கன்னா உங்களுக்கு மெட்டல் அயான் ஆக்குபை பண்ணிடும். ஓகே, அப்போ மெட்டல் அயானும் இந்த ஆக்சிஜன் ஆட்டமும் என்ன இருக்கணும், பிளேனார் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும், ஒரே பிளேன்ல இருக்கும். அடுத்த பாயிண்ட் பாருங்க, கிரவுண்ட் ஈத்தர் கேஸ் கோஸ் கெஸ்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு கிரவுண்ட் ஷேப்ல இருக்கா, ஒரு கிரீன் மாதிரி ஒரு இது ஒரு பாலிடென்டைல் லிகாண்ட் வந்து சைக்கிளிக் ரிங்க ஃபார்ம் பண்ணியிருக்கா. ஓகே, அதுல இது ஒரு வேக்கன்ட் சைட் இருக்கும். அந்த வேக்கன்ட் சைட்டுக்குள்ள தான் யார் கெஸ்ட் மாதிரி யார் வருவாங்கன்னா பொட்டாசியம் அயான் உள்ள வருவாங்க. அப்ப இந்த பொட்டாசியம் அயான்ங்கிறது யார் அப்படின்னா கெஸ்ட்னு சொல்லுவோம். ஓகே, இங்க இருக்கக்கூடிய இந்த ரிங் இருக்குல்ல, சைக்கிளிக் ரிங், இந்த சைக்கிளிக் ரிங் தான் நம்ம கிரவுண்ட் ஈத்தர். சோ அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கோஸ்ட்ங்கிறது ஒரு ஹவுஸ்ங்கிறது மாதிரி மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த ஹவுஸுக்கு வரக்கூடிய கெஸ்ட் தான் நம்ம பொட்டாசியம் அயான் சொல்றோம். அப்போ இங்க கெஸ்ட்ங்கிறது சென்ட்ரல் மெட்டல் அயான், அங்க கோஸ்ட்ங்கிறது யாருன்னா சைக்கிளிக் ஈத்தர். அடுத்து பாருங்க, கிரவுண்ட் ஈத்தர் ஹேவ் டெண்டன்சி டு கம்பைன் வித் பாசிட்டிவ் சார்ஜ் அயான் அண்ட் ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ். அப்போ கிரவுண்ட் ஈத்தர்னா இந்த சைக்கிளிக் ரிங்க தான் நம்ம கிரவுண்ட் ஈத்தர்னு சொல்றோம். அந்த கிரவுண்ட் ஈத்தர் அது இந்த பொட்டாசியம் அயான்ங்கிற ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அயானோட சேர்ந்து காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அதுக்கு என்னன்னா ரெண்டுமே ஆப்போசிட் சார்ஜ் இருக்கிறதுனால அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. அடுத்தது பாருங்க, பாலிஈத்தர் வித் ஈத்தர் ஆக்சிஜன் ஆட்டம் செப்பரேட்டட் பை 2 மெத்திலின் குரூப்ஸ். இப்போ நம்ம ஒரு 18 கிரவுண்ட் 6 எடுத்திருக்கோம். இதுல இது ஒரு பாலிஈத்தர் தான், கிரவுண்ட் ஈத்தர் எடுத்திருக்கோம். இந்த கிரவுண்ட் ஈத்தர்ல
2 மெத்திலின் குரூப் இருக்கு பாருங்க. இப்போ இதுல ஒரு கார்பன் இருக்கு, இதுல ஒரு கார்பன் இருக்கு. சோ கார்பனுக்கு 2 பாண்ட் தான் இருக்கு, லெஃப்ட் சைடு ரைட் சைடும். அப்ப அதுல 2 ஹைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம். அப்ப CH2 குரூப் இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? மெத்திலீன் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இந்த மெத்திலின் குரூப் வந்து 2 மெத்திலின் குரூப் இருக்கா? இந்த 2 மெத்திலின் குரூப்பும் உங்களுக்கு யாரு செப்பரேட் பண்ணிருக்கு பாருங்க? ஈத்தர் ஆக்சிஜன் ஆட்டம். ஓகே, இந்த ஆக்சிஜன் ஆட்டத்தை 2 மெத்திலின் குரூப் என்ன பண்ணிருக்கு? செப்பரேட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்க டெர்மினாலஜி கிரவுன் ஈத்தர்ங்கிற நேம் எதுக்கு வந்திருக்கு பாருங்க. இந்த கிரவுன் ஈத்தர்ங்கிறது கிரவுன் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பர்சனா எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு பர்சனோட ஹெட் வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் அயான் எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த பாசிட்டிவ் அயான் இப்போ சென்டர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பொட்டாசியம் அயான் நம்ம பார்த்தோம். அதில் பொட்டாசியம் அயானுங்கிறது ஒரு பர்சனோட ஹெட். ஓகே, அப்ப இந்த பொட்டாசியம் அயான் எதுல இருந்துச்சு? ஒரு சைக்கிளிக் மோனோசைக்கிளிக் ஈத்தர் காம்பவுண்ட் இருக்குல்ல, அது சென்டருக்குள்ள உங்களுக்கு பொட்டாசியம் அயான் இருந்தது. ஓகே, அப்போ ஒரு ஒரு பர்சனோட ஹெட்டுக்கு மேல இருக்கக்கூடிய கிரவுண்ட் மாதிரி இருக்கிறதுனால, கிரீடம் மாதிரி இருக்கிறதுனால இதை நம்ம கிரவுண்ட் ஈத்தர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்து ஐயூபாக் நாமென்க்ளேச்சர். இப்போ இந்த கிரவுண்ட் ஈத்தர்ல நம்ம பார்த்தோம், நம்பர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்களே, அந்த நம்பர்ஸ் நம்ம என்ன போட்டிருக்கோம்? எக்ஸ் கிரவுண்ட் ஒய்னு வச்சிருக்கோம். இந்த எக்ஸ்ங்கிற நம்பர் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, ஒய்ங்கிற நம்பர் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதனோட ஐயூபாக் நாமென்க்ளேச்சர். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ்ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் பிரசன்ட் இன் எ ரிங். அந்த சைக்கிளிக் ரிங்ல எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்கு அதை சொல்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் ரெப்ரசென்ட் பண்றோம். அடுத்து செகண்ட் நம்பர் இருக்குல்ல, இந்த ஒய்ங்கிற நம்பர் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, the number of oxygen atom in a ring. அந்த ரிங்ல எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கோ அதுதான் இந்த ஒய்ங்கிற நம்பர் ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகே, இப்போ நம்ம 21 கிரவுண்ட் 7 எடுத்திருக்கோம். அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க, இதுதான் 21 கிரவுண்ட் 7. இதுல எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு பாருங்க. இப்போ இந்த 7ங்கிறது நம்ம ஒய்யா ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படிதானே? 7ங்கிறது ஒய்யா ரெப்ரசென்ட் பண்ணோம், 21ங்கிறது எக்ஸா ரெப்ரசென்ட் பண்ணோம். இப்போ இந்த 7ங்கிறது ஆக்சிஜன் ஆட்டம் சொல்றோம். ஓகே, இப்போ எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குன்னு பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் ஆட்டம், செகண்ட் 3 4 5 6 7 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. ஓகே, அதனால நம்ம கிரவுண்ட் 7 எழுதியிருக்கோம். இந்த 21ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? அந்த பிளேனார் சைக்கிளிக் காம்பவுண்ட்ல அதுல எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் அந்த சைக்கிளிக் ரிங்ல இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஓகே, அப்போ இந்த மெத்திலின் குரூப் 2 மெத்திலின் குரூப் இருக்கா? அப்போ இதுல ஒரு கார்பன், இதுல ஒரு கார்பன். அதே மாதிரி இதுல ஒரு கார்பன், இதுல ஒரு கார்பன். அப்ப இந்த ரெண்டு இதுலயும் மெத்திலின் குரூப் இருக்கு. சோ இதுல ஒரு சி, இதுல ஒரு சி. அப்ப டோட்டலா எத்தனை கார்பன் இருக்குன்னு பாருங்க. இதுல 2 கார்பன், இங்க ஒரு 2 கார்பன். ஓகே, அப்போ டோட்டலா நம்பர் ஆஃப் கார்பன் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. அப்போ 14 நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கு. ஓகே, நம்பர் ஆஃப் கார்பன் 14 கார்பன். அடுத்து நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் 7. ஓகே, 7 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் 14 plus 7 என்ன? 21. அப்போ 21 நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த சைக்கிளிக் ரிங்ல இன்வால்வ் ஆயிருக்கு. அதனால தான் நம்ம 21 அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். கிரவுண்ட் 7ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? அந்த சைக்கிளிக் ரிங்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆட்டம். அப்ப நீங்க இங்க கேட்கலாம், மெத்திலின் குரூப்ல ஹைட்ரஜனுமே இன்வால்வ் ஆயிருக்குல, 2 ஹைட்ரஜன் இருக்குல்ல, அப்ப அதை நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாதா அப்படின்னா, ஹைட்ரஜன் கார்பன்ல தான் அட்டாச் ஆயிருக்கு, அது ரிங்ல இன்வால்வ் ஆகல. ஓகே, அப்போ உங்களுக்கு மெத்தின் குரூப் இருக்கக்கூடிய கார்பன் தான் அந்த ரிங்ல இன்வால்வ் ஆயிருக்கனால நம்ம கார்பனையும் அதே ஆக்சிஜனும் இன்வால்வ் ஆயிருக்கு. ஆக்சிஜனையும் தான் நம்ம என்ன பண்ணணும்? கால்குலேட் பண்ணணும். ஓகே, அடுத்து பாருங்க ஒரு எக்ஸாம்பிள். 24 கிரவுண்ட் 8. அப்ப இந்த 8ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? செகண்ட் இருக்கக்கூடிய 8ங்கிறது நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் ரெப்ரசென்ட் பண்ணுது. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய 24ங்கிறது யார் ரெப்ரசென்ட் பண்ணுது? நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். அப்ப நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இதுல கால்குலேட் பண்ணி பாருங்க, 16 கார்பன் இருக்கும், அதே மாதிரி 8 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். டோட்டலா 24 நம்பர் ஆஃப் ஆட்டம் 24 கிரவுண்ட் 8ல இருக்கும். ஓகே, இப்படிதான் நம்ம ஐயூபாக் நேம் சொல்றோம். அடுத்தது பாருங்க, இப்ப அந்த ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குல்ல, அந்த கெட்ரோ ஆட்டம், இந்த ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு பதிலா சல்பர் ஆட்டம் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம தயோ கிரவுண்ட் ஈத்தர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த சைக்கிளிக் ஈத்தர்ல சல்பர் இருந்துச்சுன்னா தயோ கிரவுண்ட் ஈத்தர்னு சொல்லுவோம். அதே நைட்ரஜன் ஆட்டம் இந்த சைக்கிளிக் மெம்பர்ல இருந்துச்சுன்னா அதை அசா கிரவுண்ட் ஈத்தர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து பாருங்க, நம்ம கிரவுண்ட் ஈத்தரை எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பீட்டர்சன்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் இந்த கிரவுண்ட் ஈத்தரை பை ப்ராடக்ட் மூலமா சிந்தசிஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் பண்ண கிரவுண்ட் ஈத்தர் எதுனா டைபென்சோ 18 கிரவுண்ட் 6 தான். இப்போ இது எதுல இருந்து ப்ரிப்பரேஷன் பண்ணாங்க அப்படின்னா ஆர்த்தோக்ரசால். இப்போ ஆர்த்தோக்ரசால் எடுத்திருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் 2 moles ஆஃப் ஆர்த்தோக்ரசால். அடுத்து செகண்ட் 2 moles ஆஃப் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? டைக்ளோரோ.
டைக்ளோரோ டைஎத்தில் ஈத்தர் காம்பவுண்ட் எடுத்திருக்கோம். இது ரெண்டுமே 2 மோல்ஸ் எடுத்திருக்கோம். இது ஒன்னோட ஒன்று ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா டைபென்சோ 18 crown 6. ஓகே, அப்ப 18 crown 6னா எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும்? 6 எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? 6ங்கிறது நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்ப ஆக்சிஜன் ஆட்டம் எத்தனை இருக்கு பாருங்க, 6 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. அப்போ அந்த ரிங்ல இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கார்பன் அண்ட் ஆக்சிஜன் எத்தனை அப்படின்னா டோட்டல் 18. கார்பன் எத்தனை இருக்கு? கார்பன் 12 இருக்கு, ஆக்சிஜன் 6 இருக்கு. டோட்டலா 18 நம்பர் ஆஃப் ஆட்டம் அந்த ரிங்ல இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்தது இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க. ஓரியன்டேஷன். இந்த சைக்கிளிக் ஈத்தர்ல ஆல் ஆக்சிஜன் ஆட்டம் எப்படி இருக்கும்? இன்வெர்ட் டைரக்ஷன்ல தான் இருக்கும். சரியா, இன்வெர்ட் டைரக்ஷன். அப்போ இன்வெர்ட் டைரக்ஷன்ல இருக்கும்போது அப்போ அங்க என்ன சார்ஜ் இருக்கும்? இன்வெர்ட் சைடுல பார்ஷியலி நெகட்டிவ் சார்ஜ், சுத்தி நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் அந்த ஆக்சிஜன் மேல ஃபுல்லா. அப்போ அந்த சென்டர்ல உங்களுக்கு யார் வந்து ஆக்குபை பண்ணுவாங்க? மெட்டல் ஆட்டம். ஓகே, மெட்டல் அயான் வந்து உங்களுக்கு ஆக்குபை பண்ணும். மெட்டல் அயான் என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, அடுத்தது காம்ப்ளெக்ஸ் ஸ்டெபிலிட்டி. இப்போ ஒரு crown ether can form stable complex with alkali metals. ஓகே, டியூ டு என்ன அப்படின்னா alkali metal வந்து அதோட இந்த வேக்கன்ட் சைட், இந்த லிகாண்ட் இருக்குல்ல, அந்த crown etherக்கு நம்ம ஹோல் இருக்கு பாருங்க, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேவிட்டி கோல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேவிட்டி கோல் வந்து எவ்வளவு சைஸ்ல இருக்கோ அதே சைஸுக்கு ஈக்குவலான alkali metal ions வந்து அதுல போய் ஆக்குபை பண்ணும். ஓகே, அப்போ அது வந்து க்ளோஸா ஃபிட் ஆகிற மாதிரி alkali metals அயானோட ரேடியஸ் இருக்கும், சைஸ் இருக்கும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 12 crown 4 இந்த காம்பவுண்ட் எடுத்திருக்கோம். இதுல 12 crown 4னா இந்த 4ங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஆக்சிஜன் ஆட்டத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த 12 crown 4ல இந்த அயானிக் ரேடியஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தனா இந்த 12 crown அதோட கேவிட்டி ஹோல் அது லிகாண்ட் ஹோல், இந்த லிகாண்ட் ஹோல் எவ்வளவு இருக்குன்னா 0.75, அதாவது 0.6 ஆம்ஸ்டாங் டு 0.7 ஆம்ஸ்டாங் வரைக்கும் இருக்கும். ஓகே, அப்போ இந்த கேவிட்டி ஹோல் வந்து 0.75 ரேஞ்சில தான் இருக்கும். அந்த லித்தியம் அயானோட ரேடியஸ் எவ்வளவு தெரியுமா? லித்தியம் அயானோட ரேடியஸ் 0.6 ஆம்ஸ்டாங். அப்போ இந்த கேவிட்டி ஹோலுக்கு ஈக்குவலான அயான்ஸ் எந்த அயான்ஸோ அந்த அயான் தான் இந்த சைக்கிளிக் ஈத்தர் ஹோல்குள்ள ஆக்குபை பண்ண முடியும். ஓகே, அப்போ ஆல்மோஸ்ட் இதோட ஹோலோட சைஸ் பாருங்க, இந்த லிகாண்டோட ஹோல் சைஸ் 0.6 to 0.7. ஆனா அந்த லித்தியம் அயான் இருக்குல்ல, அந்த லித்தியம் அயான் இந்த ஹோல்ல தான் ஆக்குபை பண்ணிருக்கு. அதோட ரேடியஸ் எவ்வளவு இருப்பாருங்க? 0.6 ஆம்ஸ்டாங். ஆல்மோஸ்ட் நியர்லி சேமா இருக்கிறதுனால இது ஓவர் க்ளோஸா இது என்ன இருக்குன்னா ஃபிட் ஆயிருக்கும். ஓகே, பைண்ட் ஆயிருக்கும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. 15 crown 5. இப்போ இந்த 15 crown 5 கேவிட்டி ரேடியஸ் இருக்குல்ல, அதாவது இந்த சைக்கிளிக் ஹோல் வந்து லார்ஜரா இருக்கும். அப்போ அது சோடியம் அயான் தான் அதுல போய் ஃபிட் ஆக்குபை பண்ண முடியும். அடுத்தது பாருங்க, டைப்ஸ் ஆஃப் crown ether. crown etherோட டைப்ஸ் என்னலாம் இருக்கு? crown 4, crown 5, crown 6, crown 7. இப்போ இந்த இது எதை பொறுத்து இருக்குன்னா அந்த ரிங் சைஸை பொறுத்து இருக்கு. அந்த ரிங் சைஸ் எதை பொறுத்து இருக்குன்னா லிகேட்டிங் ஆக்சிஜன், அந்த ரிங்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆக ரிங் சைஸும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ லித்தியம் அயான் இருக்கு, அந்த லித்தியம் அயான்ல உங்களுக்கு ஆக்சிஜன் ஆட்டம் 4 தான் இருக்கு. இதே மாதிரி சோடியம் அயான்ல ஆக்சிஜன் ஆட்டம் எத்தனை இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 இருக்கு. பொட்டாசியம் 2 1 2 3 4 5 6. சோடியத்துல உங்களுக்கு இங்கேயும் 6 இருக்கு, இங்கேயும் 6 இருக்கு. அடுத்தது இந்த ரெட் கலர் இருக்கிறது எல்லாமே ஆக்சிஜன் ஆட்டம். ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் இன்க்ரீஸ் ஆக சைஸ் ஆஃப் த சைக்கிளிக் ஈத்தர் crown ether என்ன ஆகுது பாருங்க, இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம crown 4 crown 5 அந்த மாலிகுல்ஸ் இதோட யூசஸ் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பாருங்க, எலிமினேஷன் ரியாக்ஷனுக்கு யூஸ் ஆகுது, ஈத்தரிஃபிகேஷன் ரியாக்ஷன்ல யூஸ் ஆகுது, சப்பானிஃபிகேஷன் ரியாக்ஷன்ல, அன்ஹைட்ரேட் ஃபார்மேஷன், டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன்லாம் சால்வெண்டா நம்ம crown ether யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, இந்த crown ether ஆக்ட் அஸ் லிகாண்ட், ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன்ல உங்களுக்கு லிகாண்டா யூஸ் ஆகும். இங்க சென்ட்ரல் அயான் வந்து அதோட லிகாண்டோட ஹோல்ல ஆக்குபை பண்ணும். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ல யூஸ் ஆகும். அதே மாதிரி பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பென்சீன்ல டிசால்வ் ஆகுமானா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பென்சீன்ல டிசால்வ் ஆகாது, ஒன்லி வாட்டர்ல தான் டிசால்வ் ஆகும். அப்ப அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை பென்சீன்லயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிசால்வ் பண்ணிக்கலாம். எப்படி டிசால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ பென்சீன்ல பொட்டாசியம் பெர்மாங்கனேட் டிசால்வ் ஆகாது. ஆனா அந்த பென்சீன்ல ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இந்த சைக்கிளிக் ஈத்தர் இருக்குல்ல, பொட்டாசியம் சைக்கிளிக் ஈத்தர், அந்த சைக்கிளிக் ஈத்தரை ஊத்தும் போது அதுல ஆல்ரெடி என்ன இருக்கும், ஒரு வேக்கன்ட் லிகாண்ட் ஹோல் இருக்கும். அந்த லிகாண்ட் ஹோல்ல வந்து நம்ம பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட ஃபார்முலா என்ன, KMnO4.
ஓகே, இதுல அந்த K+MnO4- இருக்கா, அந்த K+ங்கிற அயான்ஸ் வந்து அந்த லிகாண்டோட ஹோல்ல போய் ஆக்குபை பண்ணிக்கிடும். அப்ப K+ தனியா பிரிஞ்சிரும், MnO4- தனியா வந்துரும். ஓகே, அப்போ K+ MnO4 தனியா பிரிக்கணும், பென்சீன்ல சால்வெண்ட்ல பிரிக்கணும் அப்படின்னா அந்த பென்சீனோட நம்ம ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கிரவுண்ட் ஈத்தர், இந்த பொட்டாசியம் இந்த கிரவுண்ட் ஈத்தரை ஊத்துறோம்னா பொட்டாசியம் பெருமாங்கனேட்டோட பொட்டாசியம் அயான் கிரவுண்ட் ஈத்தர்ல போய் சென்ட்ரல் ஆக்குபை பண்ணும், MnO4- தனியா பிரிஞ்சிரும். ஓகே, அப்ப பென்சீன்லயும் நம்ம என்ன பண்ணலாம், பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை டிசால்வ் பண்ணலாம் பை யூசிங் கிரவுண்ட் ஈத்தர். அடுத்து கிரவுண்ட் ஈத்தர் ஆக்ட் அஸ் கேட்டலிஸ்டா யூஸ் ஆகும். அது எதுக்கெல்லாம் பாருங்க, ஹைட்ராலிசிஸ் ஆஃப் அசிட்டைல் பாஸ்பேட்டை ஹைட்ராலிசிஸ் பண்றதுக்கு ஒரு கேட்டலிஸ்டா யூஸ் ஆகும். அதே மாதிரி பைரோ பாஸ்பேட்டை சிந்தசிஸ் பண்றதுக்கு ஒரு கேட்டலிஸ்டா யூஸ் ஆகும். அடுத்த பாயிண்ட் பாருங்க, மெட்டல் காம்ப்ளெக்ஸ். இப்போ மெட்டல் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். கிரவுண்ட் ஈத்தர் மேக்ஸ் மோஸ்ட் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ் வித் கேட்டயான். ஓகே, the ionic radius of cation is approximately equal to 80 to 90% of cavity radius. அதாவது அந்த சைக்கிளிக் ஈத்தர் இருக்குல்ல, மோனோசைக்கிளிக் ஈத்தர், இந்த கிரவுண்ட் ஈத்தர், அதோட சென்டர்ல இருக்கக்கூடிய கேவிட்டி ரேடியஸ் இருக்குல்ல, அந்த கேவிட்டியோட ரேடியஸும் இங்க சென்டர்ல வரக்கூடிய மெட்டல் அயான் அதோட அட்டாச் ஆக வரும்ல, அந்த மெட்டல் அயானோட ரேடியஸும் கிட்டத்தட்ட நியர்லி சேமா இருக்கணும், இல்ல ஆல்மோஸ்ட் சேமா இருக்கணும், இல்லனா 80 to 90% அதோட ரேடியஸ்க்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அங்க போய் அந்த மெட்டல் அயன் ஃபிக்ஸடா போய் அதுல போய் பொருந்தும். அப்போ ஒரு நல்ல ஃபிட்டா இருக்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கும், அது ரொம்ப ஸ்ட்ராங்கா பைண்ட் ஆயிருக்கும், அந்த காம்ப்ளெக்ஸ் மோர் ஸ்டேபிளா இருக்கும். அடுத்தது பாருங்க, மோஸ்ட் ஸ்டேபிளா காம்ப்ளெக்ஸா இருக்கும். இப்போ இதுதான் ஒரு மெட்டல், ஒரு சைக்கிளிக் ஈத்தர்னு எடுத்துக்கோங்க. அந்த சைக்கிளிக் ஈத்தர்ல சென்டர்ல இந்த ஒரு கேவிட்டி இருக்குல்ல, இந்த கேவிட்டியோட ரேடியஸ் எவ்வளவோ அதே ஈக்குவலான சைஸ் உள்ள ஒரு மெட்டல் அயான் வந்துச்சுன்னா அதுல ஃபாஸ்டா பைண்ட் ஆகும். ஜென்ரலா ஒரு அல்கலி மெட்டல்ஸ் இருக்குல்ல, அந்த அல்கலி மெட்டல்ஸ் வந்து சைக்கிளிக் ஈத்தர்ல எப்படி ஏது ஃபாஸ்டா நல்லா அது ஃபிக்ஸடா அது கரெக்டான ஒரு ரேடியஸ் சைஸ் இருக்கு அப்படின்னா பொட்டாசியம் அயான். ஓகே, அப்போ ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் ஆஃப் ஒரு ஜென்ரல் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் யாருக்கு அதிகமா இருக்குன்னு பார்த்தோன்னா பொட்டாசியம் அயான், அடுத்து ருபீடியம், அடுத்து சீசியம் அண்ட் சோடியத்துக்கு ஆல்மோஸ்ட் நியர்லி சேமா இருக்கும், அடுத்து லித்தியம். ஓகே, அப்போ ஒரு ஜென்ரலா ஒரு சைக்கிளிக் ஈத்தர்ல உங்களுக்கு பொட்டாசியம் அயான் அந்த கேவிட்டி ரேடியஸை போய் ஆக்குபை பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அடுத்தது ருபீடியம், அடுத்து சீசியம், அடுத்தது தான் லாஸ்ட்ல தான் லித்தியம்ங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இதே அல்கலைன் எர்த் மெட்டல் இருக்கு அப்படின்னா அதே கேவிட்டி ரேடியஸ்ல போய் யார் வந்து ஈஸியா பைண்ட் ஆக முடியும், அது ஆல்மோஸ்ட் சேம் சைஸ் இருக்குது, ஒரு சிமிலர் ரேடியஸ் இருக்கு அப்படின்னா அது பேரியம், அடுத்தது கால்சியம், அடுத்தது மெக்னீசியம் தான் லாஸ்ட். ஓகே, அப்போ இதுதான் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் ஆஃப் ஜெனரல் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். இப்போ ஒவ்வொரு ஈத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் இருக்கும். எந்தெந்த அயான்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பாருங்க. இப்போ நம்ம 12 crown 4னா இதுல எத்தனை ஆக்சிஜன் இருக்குன்னு பாருங்க, 4 ஆக்சிஜன் ஆட்டம் தான் இருக்கு. அப்ப அது ஸ்மால் சைக்கிளிக் ரிங், அப்ப அதுல ஸ்மால் கேவிட்டி ரேடியஸ் தான் இருக்கும். அப்ப ஸ்மால் சைஸ் ஆட்டம் யாரு, லித்தியம் அயான் தான் இந்த 12 crown 4ல மோரா என்ன பண்ணும், ப்ரிப்பேர் பண்ணும். அப்போ லித்தியம் அயான் வந்து 18 crown இருக்குன்னா அது 12 crown தான் மோஸ்ட்லி என்ன பண்ணும், அதுல போய் பைண்ட் பண்ணும். ஏன்னா அந்த 12 crownல தான் உங்களுக்கு சைஸ் ஆஃப் ஆட்டம் ஸ்மால் கேவிட்டி ரேடியஸ் இருக்கும், ஸ்மால் ஹோல் இருக்கும். அப்ப அந்த ஸ்மால் சைஸ் ஆஃப் ஆட்டம் அதை போய் ப்ரிப்பேர் பண்ணும். அடுத்தது சோடியம் அயான் 15 crown 5 வந்து இது ஆல்மோஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்லி மீடியம் சைஸ் இருக்கிறதுனால மீடியம் சைஸ் உள்ள சோடியம் அயான் போய் அந்த 15 குரூவை பெஸ்ட் போய் அட்டாச் பண்ணும். அடுத்து 18 crown 6 இருக்குல்ல, அதுல பொட்டாசியம் அயான் தான் உங்களுக்கு 18 crownல போய் அட்டாச் ஆகும். ஓகே, அடுத்து பாருங்க 21 crown 7ல வந்து ருபீடியம் தான் வில் ப்ரிப்பேர் மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். அடுத்து 24 crown 8 சீசியம் அயான் வந்து பெரிய சைக்கிளிக் 8 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு, அப்ப பெரிய சைக்கிளிக்கா இருக்கும். அப்ப பெரிய சைஸ் ஆஃப் ஆட்டம் யாருன்னா சீசியம். ஓகே, அப்ப இது நம்ம ஷார்ட்டா மைண்ட்ல வச்சுக்கணும். crown 4னா லித்தியம் ஆட்டம், crown 5னா சோடியம் அயான், அதே மாதிரி crown 6னா பொட்டாசியம் அயான், crown 7னா ருபீடியம் அயான், crown 8னா சீசியம் அயான். ஓகே, அப்ப இதுல எத்தனை கார்பன் இருக்குன்னு நம்ம ஷார்ட்டா எப்படி கண்டுபிடிக்கலாம். இப்போ 8 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு அப்படின்னா 8 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குன்னா ரிமைனிங் இருக்கு என்னது இருக்கும், ரிமைனிங் 16 கார்பன் இருக்கும். ஓகே, அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் 16 + 8 24 ஆட்டம்ஸ் இருக்கும். ஓகே, அப்ப நம்பர் ஆஃப் கார்பன் ஆக்சிஜன் ஆட்டம் கேட்டாலும் இந்த நம்பரை வச்சு நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். அடுத்தது क्वेश्चन பாருங்க, which of the following crown ether ஹெக்ஸாமர் அப்படின்னா அதுல எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு, ஹெக்ஸாங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, 6 ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்ப அதுல எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு, 6 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. அதாவது 6 ஆக்சிஜன் ஆட்டம் இருந்துச்சுன்னா 6 ஈத்தாக்சி குரூப் இருக்கும்.
ஓகே, அப்போ நம்ம அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. 18 கிரவுண்ட் 6 ஓட ஸ்ட்ரக்சர் இதுதான். அப்போ இது என்னது ஹெக்ஸாமர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 ஈத்தாக்சி குரூப் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இதுல 2 கார்பன் இருக்கு, இது ஒரு ஆக்சிஜன். அப்ப எத்திலீன் ஆக்சி குரூப் இருக்கு. அடுத்தது இதுலயும் ஒரு எத்திலீன் ஆக்சி குரூப் இருக்கு. அடுத்தது ஏன்னா CH2 CH2O, அப்போ எத்திலீன் ஆக்சி குரூப் இருக்கு. இங்கேயும் ஒரு எத்திலீன் ஆக்சி குரூப் இருக்கு, இதுலயும் ஒரு எத்திலீன் ஆக்சி குரூப் இருக்கு, அடுத்து இதுலயும் ஒரு எத்திலீன் ஆக்சி குரூப் இருக்கு. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எத்திலீன் ஆக்சி குரூப் எத்தனை இருக்குன்னு பாருங்க. 6 எத்திலீன் ஆக்சி குரூப் இருக்கு. ஓகே, அப்போ எத்திலீன் ஆக்சி குரூப் ஜெனரல் ஃபார்முலா என்ன சொன்னோம்? CH2 CH2 அடுத்தது O அடுத்து n டைம்ஸ். ஓகே, இந்த nங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா அது எத்தனை ரிப்பீட்டிங் யூனிட் இருக்குன்னா 6 ரிப்பீட்டிங் யூனிட் இருக்கு. 6 ரிப்பீட்டிங் யூனிட் இருக்கிறதுனால நம்ம இதை என்ன சொல்றோம்? ஹெக்ஸாமர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அப்போ 18 கிரவுண்ட் 6 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க. how many number of carbon and oxygen atom respectively present in 15 ground 5? 15 ground 5 என்ன? 5ங்கிறது யாரை ரெப்ரசன்ட் பண்ணுது? லாஸ்ட் நம்பர் ஆக்சிஜனை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இருக்குது ஆக்சிஜன் கேட்டிருக்கான். அப்போ 5ங்கிறது எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏலயும் இருக்கு, ஆப்ஷன் டிலயும் இருக்கு. அடுத்தது இந்த 15ங்கிறது யாரை ரெப்ரசன்ட் பண்ணுது? டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம். அப்போ ஆக்சிஜன் ஆட்டம் நமக்கு தெரிஞ்சிட்டு, ஆக்சிஜன் ஆட்டம் 5 தெரிஞ்சிட்டு, ரிமைனிங் ஆட்டம் கார்பன் இருக்கும். அப்போ கார்பன் எத்தனை இருக்கும்? 10 கார்பன் இருக்கும். ஓகே, டோட்டல் 15. அப்போ 10 கார்பன் இருக்க ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க? ஆப்ஷன் டில தான் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த 15 கிரவுண்ட் 5 ஓட ஸ்ட்ரக்சர் பாருங்க. இதுதான் சரியா. சென்டர்ல சோடியம் அயான் இருக்கும். அதுல எத்தனை கார்பன் இருக்குன்னு பாருங்க. டோட்டலா இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், எய்த், நைன்த், 10th கார்பன் இருக்கு. அப்ப 10 கார்பன் இருக்கு, சுத்தி 5 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. ஓகே, இது ஈஸியா நம்மளால சொல்ல முடியும் அதோட ஃபார்முலா வச்சு. அடுத்தது ஐயூபாக் நேம் ஆஃப் ரிப்பீட்டிங் யூனிட் ஆஃப் கிரவுண்ட் ஈத்தர். இப்ப ரிப்பீட்டிங் யூனிட் ஆஃப் கிரவுண்ட் ஈத்தர் எந்த குரூப் ரிப்பீட் ஆகும்? இப்பதான் நம்ம பார்த்தோம். எந்த குரூப்? எத்திலீன் ஆக்சி குரூப் ரிப்பீட் ஆகும். அதோட மாலிகுலர் ஃபார்முலா என்ன? CH2 CH2O. எத்திலீன் ஆக்சி குரூப் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்ப என்னங்கிறது என்னன்னா அது மோனோமரா, டைமரா, டெட்ராமரா, பெண்டாமரா, ஹெக்ஸாமரா அப்படிங்கிறது என்ன வச்சு நம்ம ஈஸியா சொல்ல முடியும். அடுத்த क्वेश्चन பாருங்க. இன் கிரவுண்ட் ஈத்தர் காம்ப்ளெக்ஸ் ரெஸ்பெக்டிவ் அண்ட் ஆக்ட் அஸ் கோஸ்ட் அண்ட் கெஸ்ட். கோஸ்ட்ங்கிறது ஒரு ஹவுஸ் மாதிரி, அது ஒரு கிரவுண்ட் ஈத்தர். அந்த கிரவுண்ட் ஈத்தருக்கு வரக்கூடிய இன்கமிங் வரக்கூடிய மெட்டல் அயான் இருக்குல்ல, அதுதான் கெஸ்ட். அந்த வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்ங்கிறது யாரு? இங்க மெட்டல் அயான். ஓகே, கெஸ்ட்ங்கிறது மெட்டல் அயான். அதே மாதிரி கோஸ்ட்ங்கிறது யாரு? கிரவுண்ட் ஈத்தர். அந்த சைக்கிளிக் ஈத்தர் இருக்குல்ல, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம பாருங்க ஆப்ஷன் கிரவுண்ட் ஈத்தர் எங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் சில இருக்கு, ஆப்ஷன் ஏல இருக்கு. அதே மாதிரி இந்த மெட்டல் அயான் வந்து எப்போதுமே என்ன சார்ஜ் இருக்கும்? மெட்டல் அயான் ஆல்வேஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, அப்போ இங்க நெகட்டிவ் கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் சில, ஆப்ஷன் ஏல தான் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. சோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். இப்போ பாருங்க, இதுதான் ஒரு சைக்கிளிக் ஈத்தர். அப்ப இந்த சைக்கிளிக் ஈத்தர் வந்து ஒரு வேக்கன்ட் ரேடியஸ், அதாவது கேவிட்டி இருக்கும், கேவிட்டி ஹோல் இருக்கும். இதுதான் கேவிட்டி ஹோல். ஓகே, அதான் கேவிட்டி, அதாவது ஹோல். அப்போ இந்த ஹோல் வந்து சைஸ் ரேடியஸ் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஈக்குவலான சைஸ் ஆஃப் த ஆட்டம் என்ன ஆகும்? அதுல வந்து அட்டாச் ஆகும். இப்போ கெஸ்ட்ங்கிறது யாரு? இப்போ பொட்டாசியம் அயான் கெஸ்டா எடுத்திருக்கோம். ஓகே, பொட்டாசியம்ங்கிறது பொட்டாசியம் பாசிட்டிவ் சார்ஜ். கோஸ்ட்ங்கிறது சுத்தி என்ன இருக்கும்? ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். ஆக்சிஜன் ஃபுல்லா என்ன இருக்கும்? பார்ஷியலி நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். ஓகே, சுத்தி அது இன்வெர்ட் டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதை சுத்தி உங்களுக்கு நெகட்டிவ் ஃபீல்ட் இருக்கனால நேர பொட்டாசியம் அயான் வந்து நேர எந்த இடத்துல போய் ஆக்குபை பண்ணும்? அந்த கேவிட்டி, அந்த ஹோல்ல போய், இந்த லிகாண்டோட ஹோல்ல போய் ஆக்குபை பண்ணும். அந்த ஹோல் எவ்வளவு சைஸ்ல இருக்கோ அதே ஈக்குவலான சைஸ் ஆஃப் த அயான் தான் அதுல போய் ஆக்குபை பண்ணுன்னு பார்த்தோம். அப்ப இது ரெண்டு ஆக்குபை பண்ணும்போது எப்படி ஃபார்ம் ஆவாங்க? இந்த மாதிரி சைக்கிளிக் ஈத்தர், கிரவுண்ட் ஈத்தர் ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்ப சென்டர்ல ஹெட்னு சொல்லியிருக்கோம். அந்த ஹெட்ங்கிறது யாரை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஒரு பர்சனோட ஹெட்ங்கிறது கெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த சுத்தி இருக்கக்கூடிய கிரீடம் மாதிரி இருக்குல்ல, கிரவுண்ட், அதுதான் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. which of the following ground ether bind potassium ion? potassium ion எந்த ground ether ஃபார்ம் ஆகும்? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? பொட்டாசியம் அயான் ஸ்ட்ரக்சர், கிரவுண்ட் ஈத்தர் பைண்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இங்க தான் பொட்டாசியம் அயான் சென்டர்ல இருக்கு. சுத்தி உங்களுக்கு எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி இங்க எத்திலீன் குரூப்பும் இருக்கு. அதாவது 2 மெத்திலீன் குரூப் அட்டாச் ஆகி ஒரு சைக்கிளிக் ரிங்க ஃபார்ம் பண்ணிருக்கு. இதுதான் அந்த பொட்டாசியம் அயான் ஆக்குபை பண்ண கிரவுண்ட் ஈத்தரோட ஸ்ட்ரக்சர். இப்போ இதோட நேம் என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்ல முடிஞ்சிச்சுன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கெமிஸ்ட்ரி மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.